இவ்வளவு பெரிய புக்கு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அவ்வளவு பொய்களையும் ஒன்னா சேர்த்து, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தலை சிறந்த பொய்கள் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தோம்னா ஒரு 511 பொய். இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை என்னென்ன பொய்ங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய மக்களுக்காக செயல்படுத்தியுள்ள திட்டங்களையும் திமுக அதை எப்படி இருட்டடிப்பு செய்திருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். எப்ப கேட்டாலும் எங்களுக்கு நிதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்திற்கு நான் கேட்க விரும்புறது, பாரதிய ஜனதா கட்சி நமக்காக செயல்படுத்துகிற திட்டங்களை பாருங்க. அந்த திட்டங்களுடைய பெயர்களை மட்டும் மாற்றி அந்த திட்டங்களுக்கு இந்த மாநில அரசு என்ன மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாத்திட்டு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சிடுங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துக்கு மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் 60%. 100க்கு 60 ரூபா மத்திய அரசு, மாநில அரசு 40%. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகாராஜபுரம் மாதிரிப்பட்ட ஏரியால எல்லாம் அப்படியே உள்டாவா மாத்தி கல்வெட்டு வச்சு அதிகபட்சமான நிதி மாநில அரசு தரது மாதிரியும், மத்திய அரசு இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யாத மாதிரியும் மக்களை வந்து தொடர்ந்து ஏமாத்திட்டு வராங்க. அதே மாதிரி மகளிர் நலன் கழிப்பறை திட்டம், இந்த திட்டத்துல ஒரு கழிப்பறை கட்டதுக்கு 12,000 ரூபாய். அந்த 12,000 ரூபாயில மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியம் 7,200 ரூபாய். மாநில அரசு வழங்கக்கூடிய இது வந்து மானியம் வந்து வெறும் 4,800 ரூபாய். அந்த 4,800க்கும் இந்த மாநில அரசு மத்திய அரசு கிட்ட தான் வந்து நிற்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இலவச கேஸ் திட்டத்துல மத்திய அரசு டெபாசிட் தொகை 1,600 ரூபாய் உங்க பேர்ல பண்ணது. இன்னைக்குள்ள நிலைமையில கிட்டத்தட்ட கேஸ் அடுப்பு வசதி இல்லாத எந்த ஒரு வீடுமே இருக்க முடியாது. இதுல வந்து பாதுகாப்பு டெபாசிட், ரெகுலேட்டர், அந்த ஓசு, அந்த புக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து மத்திய அரசு வழங்குது. இதுல தமிழ்நாடு அரசோட பங்கு எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய திட்டம். மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரே வேலை அந்த சிலிண்டரை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது மட்டும்தான். அதுவும் டெலிவரி ஃபீஸ் சொல்லி உங்ககிட்ட ஒரு 50 ரூபா ஆட்டை போடுவாங்க. அதுவும் வாங்கக்கூடாது. அதுவும் மத்திய அரசே தான் கொடுக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி முதல் சிலிண்டர் வாங்குறவங்களுக்கு மத்திய அரசு வட்டி இல்லாத கடன் இஎம்ஐ மூலமா கொடுக்கறாங்க. ரீஃபில் சப்சிடி, முதல் சிலிண்டர் திரும்ப மாத்தும் போது அதுக்கு தனியாக ஃபுல் ரீஃபில் சப்சிடி கொடுத்து இன்னைக்கு தாய்மார்கள் விறகடுப்புல கஷ்டப்படக்கூடாதுங்கிறத ஒரு நல்ல மகனா இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறப்பான இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி. கரண்ட் இல்லாத வீடு இன்னைக்கு எங்கேயாவது இருக்குமா? நம்ம ஊரை விடுங்க, மலை பிரதேசங்கள்ல எங்கெல்லாம் வண்டி வாகன வசதிகளே இல்லையோ, நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மிக உயரமான மலை பகுதிகளில் கூட இன்னைக்கு மின்சாரம் இல்லாத மாநிலமே கிடையாது, மின்சாரம் இல்லாத மாவட்டமே கிடையாது. இதுக்கும் மத்திய அரசோட நிதி பகிர்மானம் பார்த்தீங்கன்னா 60%. அதே மாதிரி அந்த மின்சார இணைப்புக்குள்ள இணைப்பு, வயரிங், மீட்டர், கேபிளுக்குள்ளது கிட்டத்தட்ட 3000 ரூபாயிலிருந்து 5000 வரை மத்திய அரசே வழங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வீடுதோறும் குடிநீர் திட்டம். சண்டை போடுறதுக்கு எதை சொல்லனாலே குளையாடி சண்டை தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது குளையாடி சண்டை பார்க்க முடியுதா? வீட்டுக்கு வீட்டுக்கு குடிநீர் கனெக்ஷன். ஒவ்வொரு கிராம வீடுகளுக்கும் ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டு டேப், தனியா பைப், தினசரி 55 லிட்டர் இலவசமா குடிநீர் கொடுக்கணும்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனா மாநில அரசு அதை கடைபிடிக்குதாங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. இந்த திட்டத்துக்கும் 60% மத்திய அரசு, தமிழ்நாடு வருஷம் 40%. ஆனா மத்திய அரசு எதுவுமே செய்யல, எங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லி உங்ககிட்ட பஞ்சப்பாட்டு பாடியே ஓட்ட கறக்கக்கூடிய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு இந்த குழாய் பதிக்கிறதுக்கு சராசரி செலவான 10,000 எடுத்துக்கிட்டா மத்திய அரசு அதுக்கு தரக்கூடிய பணம் 6,000 ரூபாய். அதே மாதிரி முத்ரா கடன் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் இவங்க உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க, நமக்கு தெரியவே செய்யாது. இந்த மாதிரி திட்டங்கள் மத்திய அரசு நமக்காக வச்சிருக்குங்கிறத தெரியாமலே முத்ரா லோன், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருட்டடிப்பு செஞ்சு அதுல உள்ள பலன்கள் அவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு. என்ன பண்ணணும், மிஞ்சி போனா முத்ரா கடன் திட்டம் இருக்குன்னா அதை கருணாநிதி திட்டம்னு மாத்தி வச்சிருவோம் பேர. கருணாநிதி திட்டம்னா பக்கத்துல போக கூடாது, நீங்களும் போக மாட்டீங்க, பணத்தை கொள்ளையடிக்கிறத கரெக்டா அவன் கொள்ளையடிச்சிருவான். இந்த முத்ரா திட்டத்துல வந்து
பிரதமர் முத்ரா திட்டம், பிரதமர் சிறு தொழில் கடன் திட்டம், சிறு குறு தொழில் கடன் திட்டம், சுய தொழில் கடன் திட்டம்னு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இதுல 3 வகையா இந்த முத்ரா திட்டங்கள் கொடுக்கறாங்க. நீங்க பாருங்க, சிசுன்னு ஒரு திட்டம் 50,000 வரை கடன் கொடுக்கறாங்க. அடுத்த லெவல் அந்த 50,000 நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா கிஷோர்னு ஒரு திட்டம், அதுக்கு 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்காங்க. தருண் ஒரு திட்டம் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்காங்க. இது வந்து வட்டி விகிதம் வெறும் 8%, 12% இருந்துச்சுன்னா அதுக்கும் நிறைய சப்சிடி மத்திய அரசு கொடுக்குது. இந்த இதுக்கு வந்து முக்கியமான அம்சங்கள் பாத்தீங்கன்னா, அடமானமா நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், எனக்கு சொத்து அந்த அடமானம் இந்த அடமானம் எதுவுமே இல்லாம அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்காங்க. அதே மாதிரி பெண்கள், பட்டியலின சகோதரர்கள், இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காங்க. முத்ரா கார்டு அதுக்கு தனியா கொடுக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சாகி நிவாஸ் தோழி விடுதி, இந்த பெண்கள் விடுதிக்கு வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பா தங்கும் வசதி, குழந்தைகள் இருந்தா அதுக்கு டே கேர் வசதி, பாதுகாப்பு சுகாதார வசதி. அதே மாதிரி நிதி பங்கீடு பேட்டர்ன் வந்து முழுக்க கிட்டத்தட்ட எல்லா திட்டத்துக்குமே 60% இருந்து 40%. அதே மாதிரி அது விடுதி கட்டுறதுக்கு 1 கோடினா மத்திய அரசு 60 லட்சம், மாநில அரசு வெறும் 40 லட்சம். அப்ப 40 லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனாலே நிதி இல்லைன்னு சொல்லி விடுதி கட்ட மாட்டான். சுய உதவி குழுவுக்கான மானிய கடன், இது பொதுவா மத்திய அரசு சின்ன பேங்க்ல இருந்து அதுக்கான பெண்கள் சுய உதவி குழுக்கு வழங்கக்கூடிய கடன், வட்டி கடன், நிதி பங்கீடு, இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள். தமிழ்நாடு அரசுக்கு வழங்கக்கூடிய வட்டி சலுகை, லட்சாதிபதி சகோதரி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, அவ்வளவு திட்டங்கள் பாருங்க எத்தனை பக்கம் இருக்குன்னு, உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். அதனால மத்திய அரசு நமக்காக எதுவும் பண்ணலன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க வந்து சொல்லுங்க, என்னென்ன மாதிரிப்பட்ட திட்டங்கள்லாம் நமக்காக மத்திய அரசு பண்ணிருக்குங்கிறது நமக்காக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? கேஸ் சிலிண்டர் விலை குறைப்புன்னு சொன்னாங்க, 500 ரூபாய் கனிமொழி குறைச்சாங்களா இந்த தேர்தல் அறிக்கையில? மின் கட்டணம் கணக்கீடு மாதந்தோறும் எடுக்கப்படும் சொன்னாங்க, எடுத்தாங்களா? கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வாங்கின அவ்வளவு கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? நகை கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு போட்டி போட்டு கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சோமே, நகை கடன் எல்லாம் ரத்து பண்ணாங்களா? டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் தானே சொன்னாங்க, 2.5 வருஷமா தரல. அந்த 2.5 வருஷம் இடையில போய் கேட்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? தாரன் தானே சொன்னோம். எவ்வளவு நக்கல் பாருங்க, ஆட்சிக்கு வந்தோடனே தாரன் சொன்னோம், என்னைக்கு தருவோம் சொன்னோமா அப்படின்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் தர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தகுதியான பெண்களுக்குன்னு சொன்னாங்க. அந்த தகுதியை எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பெண்கள்ல என்னையா தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள், எல்லாருமே தகுதியான பெண்கள் தான். அந்த 1000 ரூபாயை கொடுக்காம இன்னைக்கு நீ 5000 ரூபாய் கொடுக்குறிய, 2.5 வருஷமா நீ 1000 ரூபாய் வச்சு கொடுக்கலன்னா 28,000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் நீ கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு. அந்த 28,000 நீ என்னை கொடுக்க போற? இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துறதா? பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்களா? பால்ல உள்ள கொழுப்பு சத்தை தான் குறைச்சிங்க. பாலுக்குள்ள ரேட் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்த ரேட் என்ன, இன்னைக்குள்ள ரேட் என்ன? எல்லா அரசு பள்ளிகளுக்கும் குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம்னு சொன்னாங்களா, கொடுக்காங்களா? காலையில பால் கொடுக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இவங்க கொடுத்தாலும் அந்த பால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதா? கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏற்கனவே முட்டையை போட்டு பாதிப்பு உயிரை பறிச்சுட்டு இருக்காங்க, பாலையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விளங்கிரும். அறிக்கையில சொன்னது பால் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால முழுக்க நாங்க விவசாயிகிட்ட இருந்தே பால் கொள்முதல் பண்றதுனால இந்த பால் விலையை வந்து நாங்க ஏத்தவும் மாட்டோம், பால் தட்டுப்படம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாக்கெட் பாலையே பவுடரை கலக்கி தான் பாக்கெட் பால் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அரசு ஆவின் பால், ஆவின்ல இருந்து வரக்கூடிய மாட்டுப்பாலே கிடையாது, முழுக்க கெமிக்கல் சொல்றாங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு மின் மோட்டர் வாங்க 10,000 ரூபாய் மானியம். யாராவது ஒரு விவசாயிக்கு மோட்டர் வாங்க நீ 10,000 ரூபாய் மானியம் கொடுத்திருப்பியா? ரேஷன் கடையில உளுத்தம் பருப்பு தரணும்னு சொன்னீங்களே, உளுத்தம் பருப்பு தாராங்களா? ரேஷன் கார்டுல 1 கிலோ சீனி அதிகமா தருவேன்னு சொன்னீங்களே, தாரீங்களா? அரசு துறைகளில் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்க, தரலையே. அடுத்து பாருங்க, ஒரு அழகான ஒரு திட்டம், தமிழகம் முழுவதும் 500 புதிய கலைஞர் உணவகங்கள் திறக்கப்படுமா? 500 புதிய கலைஞர் உணவகங்கள். இப்ப நம்ம அந்த விஷயம் நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, 1000 ரூபாய் எப்ப தருவேன்னு சொல்லல. அந்த மாதிரி வேண்ட போய் 500 ரூபாய் புதிய கலைஞர் உணவகங்கள் திறப்போம்னு சொன்னீங்க. எப்ப திறப்போம்னு சொன்னா, நான் உணவகம் சொல்லல, 500 கடை தான் திறந்திருக்கான், கலைஞர் கடை. சுத்தி மரங்கூர் போற வழியெல்லாம் கலைஞர் கடை தான், எங்க பார்த்தாலும் குடிக்கலாம்.
எங்க வேணாலும் வண்டி நிப்பாட்டிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஹைகோர்ட் சொல்லுது ஹைவேல சாராய கடை இருக்க கூடாதுன்னா, அறிவாளியில் திமுக அறிவாளி பாருங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்க சட்டரை போட்டு பின்னாடி சட்டர் திறந்துட்டோம் அதே கடையில. ஹைவேல இல்ல, இப்போ மாநில தமிழ்நாடு ரோட்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லி தினசரி படுகொலை சம்பவங்கள், கஞ்சா போதையில் தள்ளாடும் மாணவர்கள், மாணவிகள் விடுதிகள்ல பீர் பாட்டில், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளவு 3000 ரூபாய் குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு வருதா? இந்த 5000 ரூபாய் வாங்கி ஒரு தடவை கரண்ட் பில் கட்டதுக்கு காணுமா இவங்க தரக்கூடிய இந்த 5000 ரூபாய்? கேஸ் மானியம் 500 ரூபாய் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, இன்னைக்கு எத்தனை ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கணும்னு. இதெல்லாம் இவங்க தராங்களா? மகளிர் மேம்பாட்டுக்காக பிஜேபி செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் வீடு திட்டம், மகளிர் நலன் கருதி கழிப்பறை, இலவச கேஸ், அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி, வீட்டுக்கு வீடு குடிநீர். இப்போ யோக்கியர்கள் திமுக காரங்க ஒரு சொன்ன ஒரு கதையை பார்த்துக்கிடுங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொன்னது வாக்குறுதி 25 நீலி கண்ணீர். எப்படின்னா, அதிமுக அரசு கடுமையான கடன் வாங்கிட்டான். அதனால தமிழ்நாடு 2021 அவங்க தந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க அப்ப சொல்றாங்க, அதிமுக அரசு கடுமையான கடன் வாங்கிட்டு 1,25,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கடன் இருக்கு. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த கடன் எல்லாம் அழிச்சிருவோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 72 வருஷமா தமிழ்நாட்டுக்கு இருந்த கூடிய கடன், 72 வருஷம் சேர்த்து தமிழ்நாட்டுக்காக வாங்கி இருந்த கடன் 4,53,000 கோடி. 72 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல அந்த கடனை கிட்டத்தட்ட 10,92,000 கோடி ஆகிட்டான். இதுவும் பொதுத்துறை இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி கடன் நம்ம பேர்ல இருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல 150 நாட்கள் அதிகரிக்கப்படும் வேலை வாய்ப்பு திட்டம் அதிகரிச்சாங்களா? 100 நாள் இருக்கக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு பாரத பிரதமர் 125 நாள் ஆக்கியிருக்காரு. ஆனா அதை மறைச்சு 100 நாள் திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனமான ஒரு பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்ணி, இதெல்லாம் எதுக்கு? நீங்க வந்து இதை நம்பிட்டு இந்த திட்டம் இல்லைன்னு நினைச்சு நீங்க வீட்டுல முடங்கி கிடக்கணும், அந்த பணத்தை இவன் அடிக்கணும். 125 நாள் அந்த திட்டத்தை அதிகரிச்சிருக்காங்களே, இதுவரையில 100 நாள் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போகும்போது அங்க உள்ள மகளிர்லாம் வந்து இந்த குலசேகர பஞ்சாயத்துல சொன்னாங்க, மாசத்துல 3 நாள் கூட வேலை கொடுக்கறது கிடையாது அந்த மகளிருக்கு. 3 நாள் கூட கொடுக்க துப்பு கிடையாது. இன்னைக்கு 125 நாள் ஆகியிருக்கு. அதை வந்து எவ்வளவு கேவலமான ஒரு பொய் பிரச்சாரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றியங்கள் தோறும் தேவைக்கற்ற அளவிற்கு தானிய சேமிப்பு கிடங்குகள் எங்கேயாவது இருக்கா? அரசியல் நியாய விலை கடைகளில் மற்ற பொருட்களுடன் பனை வெல்லம், நாடார்களை கவர் பண்ணதுக்கு அடிச்சது பனை வெல்லம். ரேஷன் கடையில கொடுப்போம் கொள்முதல் பண்ணி, பனை வெல்லம் எங்கேயா கொடுக்காங்களா ரேஷன் கடையில? எத்தனை வாக்குறுதி இதுல சொன்ன வாக்குறுதியில ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருந்தா கூட மறிச்சு நீங்க தம்பி இது நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்லணும். அரசின் நியாய விலை கடைகள்ல பனை பொருட்கள், கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை பத்தி அண்ணா சொன்னாங்க. கச்சத்தீவை கொடுத்தது யாரு? இந்த கச்சத்தீவை பத்தி பேசி பேசியே நமக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த கச்சத்தீவை காங்கிரசும் கருணாநிதியும் சேர்ந்து கொடுத்துட்டு இன்னைக்கு அதை மீட்க போறோம். ஏன்னா அவனுக்கு மகன் பேரன் எல்லாம் வரிசையா வந்துட்டு இதை மீட்க போறோம். மீனவ சமுதாயத்தை கடல்சார் பழங்குடியினர் மக்கள் என்று பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் பழங்குடியினருக்குள்ளான அனைத்து சலுகைகளையும் மீனவர்கள் பெறுவதற்கும் திமுக கழகம் முயற்சி செய்யும். செஞ்சாங்களா? மீனவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்களா? மீனவர்களின் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களே, தினமும் 2 மீனவன் 3 மீனவன் சுட்டு கொல்லப்பட்டு அந்த உடல்கள் கரை ஒதுங்கி கொண்டே இருந்துச்சு. அந்த காங்கிரஸ் பீரியட்ல திமுக 6 அமைச்சர் 7 அமைச்சர் மத்திய கேபினெட்ல இருந்தீங்களே, எவனாவது அதை பத்தி வாயை திறந்திருப்பியா? இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய இந்த 11 ஆண்டு காலத்துல யாராவது ஒரு மீனவனை சிங்களம் சுற்றுப்பானா தைரியமா? ஒருத்தரை சுடகவன தைரியம் இருந்திருக்கணுமா? அந்த போட்டை பிடிங்கி வச்சிருப்பான். அதையும் பேசி அடுத்து 4 நாள் 5 நாள் அந்த போட்டை மீட்டு கொண்டு வந்திருப்போம். இதே ராமேஸ்வரத்துல 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு கயிறு அவங்களுக்கு தயாராக இருந்த போது, நாளைக்கு நம்ம கணவனோ அண்ணனோ தம்பியோ செத்து போயிடுவாங்கிற சூழ்நிலையில அந்த குடும்பமே கண்ணீரும் கம்பலையுமா இருக்கும் போது இந்த விஷயத்தை வெளியே தெரியாம இந்த தமிழ்நாடு அரசு மறைச்சு வச்சிருந்த போது பாரத பிரதமர் மோடி அந்த 4 வரையும் தூக்கு நினைச்சிட்டு இருந்த அதே நேரத்தில் அவங்க வீட்டுல கொண்டு நிற்க வச்சார். அவருதான் மீனவர்களுக்கு செய்யக்கூடிய அரசு. 3 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு 100% பேர் எழுத்தறிவு கிடைக்கும் சொன்னாங்க. 100% பேர் இன்னைக்கு
குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான், கஞ்சா அடிக்கான், மெத்தபெட்டமைன், என்னென்ன உலகத்துல வெளியே தெரியாத போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, ஒரு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அவசர சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் சொன்னாங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நமக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகுது ஆம்புலன்ஸ் வரதுக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அரசு அவசர சிகிச்சை மருத்துவமனை இருக்கா? நமக்கு இங்க ஆசாரி பள்ளம் ஒண்ணு இருக்கு, அதை விட்டு அடுத்து எங்க இருக்கு? அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சூப்பர் கதை ஒண்ணு இருக்கு. மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்தில் இருந்து விடுபடவும் படிப்படியாக மது விலக்கை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மாவட்டந்தோறும் யாரு போதைக்கு அடிமையானவங்களை இவங்க மீட்கிறாங்களாம். கடையை முக்கு கடை எண்ணிக்கை கூட்டு வரான். மருங்கூர்ல உண்ணாவிரதம் இருக்காங்க, கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருக்காங்க, ஒயின் ஷாப் எல்லாம் மூடுன்னு புதுசா கடை திறக்க ராத்திரி 2 மணிக்கு போலீஸ் லோடோட போய் இறங்க. விடியதுக்குள்ள எவனும் பார்க்க முன்னாடி கடையை திறந்து வச்சிட முடியாது. இந்த நட்சத்திரத்துல இருந்துட்டு போதை மறுவாழ்வு மையம் அமைச்சு இவங்க மக்களை காப்பாத்துறாங்களாம். ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு 1000, அது விடுங்க, நம்ம ஏரியால அது அவ்வளோ இல்லை. அது மதுரைக்கு அந்த பக்கம் தான் ஜல்லி. இங்கே யாராவது வளர்ப்பீங்களா? வளர்த்தலாம் தரப்போறது இல்லை. அதே மாதிரி காலங்காலமா நத்தம் பகுதியில் வீடு அமைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பட்டா தர வேண்டும். எத்தனை பேருக்கு பட்டா தந்திருக்கு? அப்ளிகேஷன் மட்டும் போய் கொடுத்துட்டு கலெக்டர் முன்னாடியோ தாசில்தார் முன்னாடியோ நம்மளால போய் நின்று பேச முடியுமா? நம்மளை மதிக்கிறானா? நமக்கு ஒரு சேர் போட்டு தரானா? நீ என்ன பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கன்னு கேட்டு வாங்கி வாசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி நீங்க பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் இருக்கணும் நம்மளை மதிக்கிற மாதிரி. கேட்டானா சொல்லுவான், நான் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு, எங்க அப்பா படிச்சு, எங்க அம்மா படிச்சு, நாங்க அப்படி வந்தோம், எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, எங்க அப்பா வரவு தூக்குனாரு, வரவு. அந்த மாதிரி வரவு கஷ்டப்படுற வரவு சம்பந்தவனுக்கு ஒரு பிள்ளை தானே உங்ககிட்ட ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு வந்தான். அந்த மாதிரி அந்த கஷ்டம் என்ன, அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் உனக்கு எல்லாம் தெரியல. நீ எல்லாம் என்ன ஆபீசர்? உனக்கு எல்லாம் எதுக்கு ஒரு சேரு? மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு அரசு இடத்துல போய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு ஒரு நியாயம் நம்மளால வாங்க முடியுதா? அதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புல அந்த இஎம்ஐல பணம் கட்டிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேல்டிட் போட்டு கொடுக்க மாட்டேங்கான். அதை கொடுக்கறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு இப்ப ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு நீ நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னா பரவாயில்ல, யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க முடிஞ்சதா? அதே மாதிரி பாருங்க, இந்த அரசு அவன் பதவியேற்று 100வது நாள் ஆகும் போது இப்ப இதுல சொல்லியிருக்கான் பாத்தீங்களா வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஊடகவியலாளர் பிரஸ்ஸை பார்த்து சொல்லுவாராம் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்கணும். எது 100வது நாள்ல இன்னைக்கு வருஷம் என்னாச்சுன்னு பாத்துக்கிடுங்க. ஆட்சி அமைஞ்சு 3வது மாசத்துல என்னெல்லாம் நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு, பத்திரிகைக்காரங்களுக்கு தூக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு வராங்கல்ல, புடிச்சு கொண்டு போய் ஒரு குவாரியில ஒரு எம்எல்ஏ பிடிச்சு வச்சு அடிச்சு நொறுக்கி விட்டுருக்கான். இதுவரையில எந்த பிரஸ்காரனும் அதை பத்தி கேட்கல, சக பிரஸ்காரனே கேட்கல. அந்த மாதிரி இருக்கு இவங்களுடைய பாதுகாப்பு. நம்ம இந்த ஒயின் ஷாப் கனிமொழி அவர்களுக்கு இது வச்சு ஒரு பேனர் ஒன்று ஒட்டணும். இந்த குடிக்க வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய தாலி இருக்கக்கூடிய அந்த கதாநாயகர்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப அந்த நோட்டீஸை கிழிச்ச ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க ஒட்டுனவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, பிஜேபி காரன் உனக்கு என்ன தருவான்? நைட் 2 மணிக்கு பிஜேபி போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தவர்கிட்ட போய் நைட் 2 மணிக்கு பிடிச்சி அவனுக்கு போனையும் பிடிங்கி பிஜேபி காரன் உனக்கு என்ன தருவான் நீ போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கான்னு. அத காவல்துறைகளே நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அங்கங்க நின்னுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டும் சரி யூனிஃபார்ம் போடாம சரி, நான் உங்களுக்காக கேட்கிறேன். உங்களுக்காக சொன்ன ஒரு பட்டியல் இந்த தமிழ்நாடு அரசு உங்களுக்கு என்னென்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கு. நீங்க கேட்டீங்களா பாஜக காரன் உனக்கு என்ன பண்ணுவான்னு, உங்களுக்கு என்னென்ன பண்ணுவான்னு திமுக காரன் சொன்னதை வாசிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லுங்க. அனைத்து காவலர்களுக்கும் வாரத்தில் 1 நாள் விடுமுறை உண்டா? 1 நாள் விடுமுறை இருந்தா ராத்திரி 2 மணிக்கு நீங்க ஏன் தூங்காம கொள்ளாம நீங்க தெருவா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கணும். தராங்களா? வாரத்துல 1 நாள் விடுமுறை. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் பணியின் போது காவலர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதுடன் இலவச மருத்துவ சிகிச்சைனா காவலர்களுக்கு தனியா இருக்கணும். அதே ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில இவன் தந்துதான் நீங்க போகணுமா? இல்லன்னா நீங்க போக மாட்டீங்களா? இழப்பீட்டு தொகையை உயர்த்தி உயிர் நீத்தவர்கள் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் ஆறுதல் தொகை வழங்கப்படும். கிடையவே கிடையாது. அந்த 1 கோடி ரூபாய் எவனாவது கஞ்சாயாவரி வெட்டி யாராவது போலீஸ்காரன் செத்தா மட்டும் நம்மள ஆஃப் பண்ணதுக்காக கொடுக்கிறது. போலீஸ்காரன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. பிஜேபி காரன் அதிமுக காரன் கேள்வி கேட்பான்னு நம்ம வாய் அடக்கியதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுப்பான். ஆனா போலீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு ஒரு கால வரையறைக்குள் அதன் பரிந்துரைகள் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். நடந்துச்சா? காவலர் குறைகளை கேட்டறிந்து பரிசீலித்து அவற்றை சரி செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் குறை தீர்க்கும் அமைப்புகள் ஏற்படுத்தப்படும். நடக்குதா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குதா?
காவலர்கள் குறைகளை கேட்டறிந்து பரிசீலித்து அவற்றை சரி செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் குறை தீர்க்கும் அமைப்புகள் ஏற்படுத்தப்படும். காவலர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள துறை ரீதியான சிறு தண்டனைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். துறை ரீதியாக அவங்க மேல உள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் ரத்து பண்ணாங்களா இந்த திமுக அரசாங்கம்? யோசிச்சு பாருங்க. காவலர்கள் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும். கருணை அடிப்படையிலான பணியிடங்கள் காலதாமதமின்றி வழங்கப்படும். காவலர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படி, இடர்காலர்படி உள்ளிட்ட சலுகைகள் உயர்த்தி வழங்கப்படும். உயர்த்தினாங்களா? எவ்வளவு உயர்த்தினாங்க? 2ஆம் நிலை காவலர்களாக பணி சேருபவர்களுக்கும் 7 ஆண்டுகள் முதல் நிலை காவலர்களாக பணிபவர்களுக்கும் ஆண்டுகளில் தலைமை காவலராகவும் 20 ஆண்டுகளில் SSI ஆக பணி வழங்கும் உயர்த்தப்படும். எல்லாருக்கும் இது நடக்குதா? எங்கோ ஆங்காங்க ஒவ்வொருத்தர் SSI ஆயிட்டு இருக்காங்களா? எல்லாருக்கும் இது நடக்குதா? காவல்துறையினருக்கு பல வகையிலும் உறுதுணையாக நிற்கும் ஊர்காவல் படையினரின் நலம் காக்கும் நோக்கில் அவர்களின் பணி நாட்கள் உயர்த்தப்படும். ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கும். எங்கேயாவது நடந்திருக்கா? இப்ப நான் கேட்கிறேன், போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனை பத்தி கேட்டீங்களே, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் உங்களுக்கு என்ன பண்ணான்னு அந்த போஸ்டரை கிழிச்சீங்களே, திமுக காரன் உங்களுக்கு என்ன பண்ணான்?